French toast எப்படி பண்றது பார்க்க போறோம். இந்த French toastங்கிறது வந்து பொதுவா ஒரு ரொம்ப எளிமையான ஒரு காலை சிற்றுண்டி இது. இத வந்து ஆனா இதோடைய பாரம்பரிய முறை வந்து முட்டைகள் சேர்த்து தான் இதை செய்வாங்க. அப்ப அதுல ஒரு சுவை இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா அந்த முட்டைக்கு பதிலா நம்ம எப்படி சுவையான ஆரோக்கியமான விஷயங்களை சேர்த்து அருமையான காலை சிற்றுண்டி சுவையான French toast பண்றத இப்ப பார்க்கலாம். 5 பிரெட் வில்லைகள், 1/2 டின் கண்டென்ஸ்டு மில்க், 3/4 கப் பால், 3 மேஜைக்கரண்டி சர்க்கரை, பொரிப்பதற்கு நெய் அல்லது வெண்ணெய். முதல்ல சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ இந்த சர்க்கரையின் அளவு வந்து நல்ல இனிப்பாக இருக்கும். ரொம்ப இனிப்பு வேண்டாம்னு நினைக்கிறவங்க இவ்வளவு சர்க்கரை சேர்த்துக்க வேண்டாம். பால் சேர்க்குறேன். ஏலக்காய், இது வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்கலாம். 1/2 பாத்திரம் இந்த கண்டென்ஸ்ட் பாலை சேர்க்குறோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை முழுவதுமாக கரைஞ்சிடட்டும். இந்த மாதிரி ஒரு அடி தட்டையாக இருக்கிற ஒரு தட்டை எடுத்துக்கோங்க. அதில் நம்மளுடைய பிரெட் வில்லைகளை வச்சிடலாம். நல்லா ஊறணும். அப்போ தான் இந்த பாலின் இனிப்பு சுவை வந்து நல்லா இந்த இதுக்குள்ளார இறங்கும். நல்லா லேசாக இப்படி ஊற விட்டுருங்க. இப்போ இது முழுவதுமாக இறங்கினதுக்கு அப்புறமா திருப்பிக்கலாம். இப்போ நீங்கள் திருப்பி விட்டுட்டோம். நம்ம திருப்பினோன்னு திரும்பவும் இந்த பக்கத்தில் இதை கொஞ்சம் போடலாம். இதை நம்ம பொதுவாக முக்கி எடுத்தோம்னா என்ன ஆகும், சில சமயங்கள் இந்த ரொட்டி துண்டுகள் உடைந்து போய்விடும். அதனால தான் நம்ம இந்த முறையை பின்பற்றுறோம். இது நல்லா ஊறி இருக்கு, கனமாக தெரியுது. இதுதான் இதனுடைய சரியான பக்குவம். இப்போ இதை நம்ம வறுத்து எடுக்கலாம். ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வெண்ணெய் அல்லது நெய் எது உங்களுக்கு விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். மிதமான தீயில் இருக்கட்டும். ரொம்ப அதிகமான தீ வச்சிங்கன்னா அது இனிப்புனால ரொம்ப கரிஞ்சு போயிடும் சீக்கிரத்தில். அதனால மிதமான தீ வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஊறின பிரெட் வில்லைகளை நம்ம போட போகிறோம். ஜாக்கிரதையாக மெதுவாக எடுத்து போடுங்க. கொஞ்சம் கூட இந்த பால் கலந்த சர்க்கரையை இதில் போடலாம். இது ரொம்ப ஊறி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் சேர்க்க முடியாது. அதனால் பார்த்து உங்களுடைய பிரெட் ஊறினதை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஊறி இருக்கு, அதனால தான் சிறிது நேரம் எடுக்குது. இப்போ பார்த்தீங்களா, இந்த பக்கத்தில் நல்லா ரொம்ப அழகான ஒரு பொன்னிறத்தில் வறுபட்டிருக்கு. இதுதான் சரியான பக்குவம். லேசாக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். சிறிதளவு வெண்ணெய் எடுத்து இந்த பகுதிகளில் போட்டுருங்க. நம்ம இதை அடுப்புல இருந்து எடுத்துடலாம். பார்த்தீங்களா, 2 பக்கமும் அருமையான பொன்னிறத்தில் இருக்குது. நம்மளுடைய முட்டைகளே போடாத French toast தயாராகிடுச்சு. இது எவ்வளவு அழகா பரிமாற முடியும்னு பார்க்கலாம். இது மாதிரி வில்லைகளா நீங்க செய்துட்டு அடுப்புல வச்சீங்கன்னா ரொம்ப சிரமமா இருக்கும் இதை கையாடுறதுக்கு. அதனால முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க எப்படி இதை நறுக்கிக்கலாம். உங்கள் கற்பனா திறனுக்கு ஏற்ற மாதிரி அருமையா இந்த French toastகளை பரிமாறும் பாத்திரத்துல பரிமாறி உங்களுடைய குடும்பத்தினரையும் குழந்தைகளையும் விருந்தினர்களையும் அசத்த தயாராயிடுங்க. என்ன நண்பர்களே, இந்த சுவையான முட்டைகளே இல்லாத French toast எப்படி பண்றதுன்னு பாத்தீங்க இல்லையா? ரொம்ப சுலபமா தயாரிச்சிட்டோம். இந்த French toast செய்து பார்த்து இப்பவே உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. மற்றும் இதனுடைய ஸ்பைசி French toast அல்லது காரமான French toast பார்க்கறதுக்கு இங்க கிளிக் பண்ணுங்க. தோசை பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பிரஸ் பண்ணுங்க. தோசை பீட்சாக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஒரு இலவச சேவை. மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு dosetpizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.